இந்த நாயன்மார்களுடைய வரலாற்றை தமிழ் சமூகம் படிக்கணும். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னு பூசலார் கட்டினாரே. வேட்டுவ குலத்தில் பிறந்தவன் தான் கண்ணையே கடவுளுக்கு கொடுத்து கண்ணப்பரா மாறினாரே. வறுமையிலையும் அடுத்தவனுக்கு சோறு போட்டாரே இளையான்குடி மாறநாயனார். வீட்டுக்கு முன்னாடி மலைமலையாக இருந்த நெல்ல முதல்ல கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை இந்த மண்ணுக்குள்ள புகுத்தினவரே சேக்கிழாரும் சுந்தர பெருமான் தானே. எவன் வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்கோ எடுத்துக்கினாரே. அப்பர் படிக்காசு வாங்கி வறுமையை போக்கினாரே. அதையெல்லாம் விடுங்க. சிவவேடமே தவவேடன்னு மெய்ப்பொருள் நாயனார் தத்தா இவர் நமரே பத்திரமா கொண்டு போய் விடுன்னு குருதி கொட்டும் போது கூட சொன்னாரே. ஒரு நாளிகை கழித்து கிளை குறந்தால், ஒரு நாளிகை கழித்து பிள்ளை பிறந்தால் சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனாவான்னு தலை குப்புற போட்டு சிவந்த கண்களோடு பிறந்த இவன் தான் கோச்சங்கன்னு எழுதினாங்களே. எம்மை பேனு அம்மை கண்ணு அம்மையே அப்பா ஒப்பிடா மணிகே அன்பின் விடைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் பார்வதியை நடுங்க வச்சாரே. காரைக்கால் அம்மை நம்மெல்லாம் இன்னைக்கு திருநீறு பூசுறமே. அந்த மங்கையர் கரசி எங்கள் மாதரசி இல்லைன்னா இந்த நாட்டில் பக்தி உண்டா?